ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு அழகுக்காக வளர்க்கக்கூடிய டெக்சஸ் சேஜ், சில்வர் லீஃப்னு சொல்லக்கூடிய வெள்ளி இலை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, அதை பயன்படுத்தி ஒரு ஹெர்பல் டீ தயார் பண்ணுறது எப்படி, அதை எதற்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டெக்சஸ் சேஜ் அல்லது சில்வர் லீஃப் செடின்றது நர்சரிஸ்லாம் இப்போ ரொம்ப நிறைய கிடைக்குது. வீட்டிலலாம் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 5 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடிக்கு பேரோமீட்டர் புஷ் அப்படின்னு கூட ஒரு பெயர் உண்டு. பேரோமீட்டர் அப்படின்றது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கருவி. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு இது ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு செடியாக இருக்கிறதுனால, குறிப்பாக மழைக்கு முன்னாடி நம்ம அட்மாஸ்பியரில் பார்த்தோம்னா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பூக்கள் அதிகமாக மலரும். அதனாலேயே கூட இதற்கு ரெயின் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. மழை செடி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மின்னல் பூ, இடி அல்லி போன்ற செடிகள்லாம் அழகுக்காக வளர்ப்போம். பொதுவாக பார்த்தோம்னா மின்னல் வரும்பொழுது அதில் பூக்கள் பல நிறங்களில் பூத்து இருக்கும். அதே போல் இடி அல்லியும் இடி இடிக்கும்பொழுது, மின்னல் வரும்பொழுது நிறைய பூக்கும். அதுபோல் மழைக்காலங்களில் மழையை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு செடியாக கூட இது இருந்ததுனால இதற்கு ரெயின் ஃப்ளவர் அப்படின்னு கூட இன்னொரு பெயர் உண்டு. மழைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த செடி முழுக்க பூக்கள் நிறைஞ்சிருக்கும். ஆயிரக்கணக்கில் பூக்கள் பூக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் இந்த பூக்கள் நிறைய மலர்ந்து இருந்ததுன்னா 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள பெரும்பாலும் மழை பெய்யறதுண்டு. இந்த செடியோட இலைகள் பார்த்தோம்னா நல்லா சில்வர் போல இருக்கும். மலை பிரதேசங்களில் பார்த்தோம்னா சில்வர் ஓக் அப்படின்ற ஒரு ட்ரீ நிறைய இருக்கும். அந்த மரத்தை அவர்கள் ஃபர்னிச்சர் செய்வதற்கு, பல பொருட்கள் செய்வதற்காக வளர்ப்பாங்க. அந்த மரத்தோட இலைகள் பார்த்தோம்னா சில்வர் போல, வெள்ளி போல ஜொலிக்கும். அதே போல தான் இந்த இலைகளும் இருக்கிறதுனால இதற்கும் சில்வர் லீஃப் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இப்போ இந்த இலைகளை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த பூக்களும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த பூக்களில் வாசனை இருக்காது. இது காசி தும்பை பூக்கள் போல், பால்சம் பூக்கள் போல் ரொம்ப மென்மையாக இருக்கும். செடியிலேருந்து நம்ம பறித்தோம்னா ரொம்ப சீக்கிரம் வாடிடும். நம்ம அழகுக்காக செடியிலேயே அப்படியே விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த செடியோட பூக்கள் மற்றும் இலைகள் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நாட்டில் இதோட மருத்துவ பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் இதை கோல்டுக்காக அவங்க ட்ரெடிஷ்னல் மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த டீ தயார் பண்ண தேவையான பொருட்கள்: சில்வர் லீஃப் அல்லது டெக்சஸ் சேஜ் இலைகள், ஓமம், பச்சை கற்பூரம், கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுருக்கோம். அதோட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நல்ல ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனாலையும் ஒரு பிராங்கோ டைலேட்டராக இருக்கிறதுனாலையும் நம்ம ஓமம் சேர்க்குறோம். பொதுவாகவே நமக்கு கோல்டு இருந்ததுன்னா ஓமம், பச்சை கற்பூரம் இவை இரண்டையும் நம்ம மூட்டை கட்டி அதை முகர்ந்துட்டு வந்தாலே நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன், கோல்டு, காமன் கோல்டு எதுவாக இருந்தாலும் சரியாகும். இப்போ கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுவும் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம பச்சை கற்பூரம் சேர்ப்போம். பொதுவாக ஸ்வீட்ஸ்லாம் நம்ம செய்யும் பொழுது பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இருமல், வீசிங் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாமே சேர்ப்போம். இதோட நம்ம இப்போது இந்த மழைப்பூ அல்லது சில்வர் லீஃப் டெக்சஸ் சேஜ்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் மற்றும் இலைகள் இது சேர்த்துக்கலாம். இந்த பூக்கள் ஒரு 5-6 பூக்கள் சேர்த்துக்கலாம். இதோட இலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம முதல் முறை யூஸ் பண்ணும்பொழுது எப்போவுமே இதோட குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. அது நமக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கோல்டு இருக்கிற சமயத்தில் நம்ம புதினா டீ எடுக்கிற மாதிரி, கற்பூரவல்லி டீ எடுக்கிற மாதிரி இந்த ஓமம், பச்சை கற்பூரத்தோட இந்த டெக்சஸ் சேஜோட இலைகள், பூக்கள் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இனிப்புக்காக நம்ம கொஞ்சம் கற்கண்டு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கும் பொழுது தேன் சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது அந்த காம்பினேஷன். கற்கண்டு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த டீ தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம். இந்த சில்வர் லீஃப் இலைகளை நம்ம கோல்டு இருக்கும் பொழுது ஆவி பிடிப்போம். கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆவி பிடிக்கிற மாதிரி இந்த இலைகள் இருந்தாலும் இதையும் நம்ம அதோடு சேர்த்து ஆவி பிடிச்சோம்னா சீக்கிரமாக மூக்கடைப்பு, தலைபாரம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்து டிவியில் சில்வர் லீஃப் இலைகளை பயன்படுத்தி
நமக்கு கோல்டு காஃப் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணக்கூடிய ஒரு டீ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தலைபாரம், மூக்கடைப்பு, சளி தொந்தரவுகள் இருக்கும்போது நம்ம இந்த டீயை எடுத்துக்கலாம். ஒரு 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு இருவேளையும் 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும் பொழுது நமக்கு சளி தொந்தரவு கம்மியாகும். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.